அலை கடலுக்கு அமிர்தம் கடையிடம் வந்து வருகிறார். வந்து நிக்கின்றாங்க. அந்த சைடு இந்த சைடுமா நிக்கிறாங்க. எப்படி அமிர்தம் கடையிறாங்க பாரு. எப்படி பால் கடலை ஒரு தாலியாகவே சமைத்தார்கள். தாலியாக சமைத்து யார் கழுத்துல கொண்டு கட்டுறாங்க? ஓம் பொண்டாட்டி கழுத்துல கொண்டு கட்டி இருப்பான். ஏன் பொண்டாட்டி கழுத்துல எத்தனை பேரை கட்டிட்டாங்களோ? எண்ணி கட்டினா என்ன? நிறைய பேர் கட்டினது தாலி இல்லடா. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நிறைய பேர் கட்டல. இந்த கோயிலுக்கு சுமங்கலி பூஜைக்கு போவான். அப்ப எல்லா பெண்களுக்கும் எத்தனை தாலி? ஒரு தாலி தான். ஆனா இவன் 25 தாலி கயிறை கட்டியிருக்கான். ஏன்னு கேட்டது அவளே கட்டிக்கிட்டாலே இல்ல இல்ல அவன் கட்டி விட்டாலும் யாருக்கு தெரியும். நான் ஒண்ணுதான் கட்டினேன். அவன் ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பதில் சொன்னான். எவ்வளோ ஒரு தாலி கட்டினா புருஷன் 20 வருஷம் நல்லா இருப்பாங்களா? 2 தாலி கட்டினா 40 வருஷம் உயிரோட இருப்பீங்களா? 25 தாலி கட்டினீங்கன்னா நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்களாம்ல. அப்ப நினைச்சு அவனை இவ்வளவு பாசமாப்ல உனக்கு அப்படின்னு கேட்டேன். பாசமும் கிடையாது, ஒரு இடமும் கிடையாது. நீர் போய் தொலைஞ்சிட்டீங்கன்னா நான் பூவும் போட்டு வைக்க முடியாது. அதனால நீர் இருக்க வர நான் பூ மட்டுமா இருக்குன்னு நினைக்க அப்படின்னு தாலி ஒரு 25 பவுன்ல கட்டி இருக்கா. அப்போ அந்த தாலி கிடையாது, அது தாலிடா. இது தாலின்னு சொன்னா அந்த பையனு கைப்பாங்கல்ல தாச்சி. ஆமா தாச்சி. அதே மாதிரி இப்ப அலைகடல வந்து அமிர்தம் கிடைக்கணும்னா மோர் கிடைக்கணும்னா கூட ஒரு பாத்திரம் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அமிர்தம் கிடைக்கணும்னா அலைகடல அப்படி அமிர்தம் கிடைக்க முடியாது. அப்படி வந்து அலைகடலை ஒரு தாலியாக சமைக்கிறாங்க. கண்டிப்பாக. அதை கிடைவதற்கு மத்து வேண்டும் அல்லவா? உடனடியாக உடன்குடி வெள்ளிக்கிழமை சந்தையில போய் ஒரு மத்து வாங்கிட்டு வர்றாங்க. ஏன் தெசிமலை சந்தையில கிடைக்காதா? சாரி ஊரை மறந்துட்டேன். நேற்று உடம்புடியில வில்லு பாட்டு படிச்சோம். ஊரா தட்டழிறனால எங்களுக்கு ஊரு ஞாபகம் வர மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை தெசவள சந்தை கூட்டமா தான் இருக்கும். சந்தைக்குள்ள எங்க அம்மா வந்து அங்கதான் நிப்பாங்க. பெரிய வியாபாரம் பார்ப்பாங்க. சந்தைக்குள்ள பெரிய வியாபாரம். சரி இங்க பாரு, பருப்பு கடையிற மத்து வந்து அலைகடல கடைய முடியாது. யார் வீட்லயாவது இருக்குமா? எல்லார் வீட்லயும் இருந்துச்சு அந்த காலம். இப்ப யார் வீட்டுல இருக்கு? எங்க பூசாரி வீட்டுல ஒரே ஒரு மத்து இருந்துச்சு. குலச பூஜைக்கு போகும்போது தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு மத்து இருந்து போன வாரம் முடிஞ்சு போச்சு. எப்படி அடிச்சதுலதான்? யார் அடிச்சதுல? பூனைய. புருஷன் அடிச்சிட்டேன்னு நினைச்சேன் நானும். புருஷன் அடிக்கவே மாட்டாங்க. அதான கேக்குறேன். சரி அது இருக்கட்டும். அந்த மகாமேரு மலையை கொண்டு ஒரு மத்தாகவே சமைத்தார்கள். அதை இழுத்து கடைய வேண்டுமானால் கயிறு வேண்டும் பாருங்கள். அப்படி என்று ஆதி சேடன் என்று சொல்லக்கூடிய நாகமதை அந்த நாகத்தை எடுத்து வந்து கயிறாக சமைத்து தேவாக்கள் ஒருபுறமாகவும் அசுரர்களும் ஒருபுறமாகவும் சேர்ந்து நின்று இழுத்து அமிர்தம் அது கிடைக்கின்றார்கள். சரிதான். அப்படி அமிர்தம் அடையும் போது என்ன பொருள் வந்து பிறக்கிறது தெரியுமா? என்ன பொருள் வந்து பிறக்கின்றது? தேவாக்கள் அருந்தக்கூடிய தேவ அமிர்தம் வந்து பிறந்தது. தேவாமிர்தம் பிறந்ததை கண்ணில கண்டு கையெடுத்தது யார் என்று பார்த்தாலும் அசுரர்கள் பறித்துக் கொண்டார்கள். அசுரர்கள் கையிலே அபகரித்தது அடைத்தது பார்த்தா தேவாட்கள் அசுரர்களே என்னையா பிறந்திருக்கும் அமிர்தம் எங்களுக்கு சொந்தமானது இல்லை, எங்களுக்கு சொந்தமானது இல்லை, இல்லை எங்களுக்கு சொந்தமானது. முடியாது 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 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். பிறகு பார்த்து நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க பயப்பட போறதில்ல. ஏன்னா இந்த அமிர்தத்தின் பேர் என்ன? தேவாமிர்தம். எங்கள் பேர் என்ன? தேவுக்கள். அப்ப யாருக்கு சொந்தம்? என்னதான் உங்களுக்கு சொந்தமா இருந்தாலும் உடம்பை கொடுத்து உழைத்தது யார்? நல்லா கொடுத்து உழைக்கிற மாதிரி இருக்கும். பாக்குறது சட்டையை கலத்தி போட்டு நின்று அமிர்தம் கிடைஞ்சேன். கடல் தண்ணி மேலெல்லாம் பட்டுக்கு மறுபடியும் சட்டையை போட்டு வந்திருக்கேன். உண்மையாக உழைத்தேன். பாரு சண்டை வேண்டாம். உங்களை அமிர்தமடை அழைத்தது நாங்கள். அதே சொல்றேன், கையில அமிர்தத்தை கொடுத்தீங்கன்னு நாங்களே உங்களுக்கு சரி பதிக பங்கு வைத்து தருகிறோம். இல்லை முடியாது முடியாது முடியாது. இதே இடத்திலே நீங்களா இல்லை நாங்களா பார்க்கலாமா? இந்த பெண்ணா இந்த ஆணா என்று பார்க்கலாமா? உலகத்திலே அதிக சக்தி படைத்தது ஆண் தான். எங்களிடத்திலே போட்டி போடாதீர்கள். அந்த ஆணையை பெற்று தருவது இந்த பெண்ணடா. ஆமா, ஆனா பண விஷயத்துல அதிகமா இருக்கிறது பெண்ணு தான். பாக்கி கழுத்தை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். நாங்களாம் எப்படி பிச்சைக்காரர் மாதிரி வந்திருக்கோம். அக்கா அள்ளி போட்டு ரோட்ல போகும்போது அத்துட்டும் போக மாட்டேங்கானே எவ்வளோ. அதான ஒரு கவலையா இருக்கு. ஆகையினாலே பார்த்தாரு இந்த அசுரர்களுக்கும் தேவாக்களுக்கும் அலைகடல் ஓரமாக கடுமையான ஒரு சண்டை நடக்கிறது. சரிதான். இந்த சண்டை யார் அறிந்தார் பாருங்கள். யார் அறிகின்றார்கள்? என் பெருமாளாகிய மாயவன் பரந்தாமன் கபட கப்பல் அறிந்தான். சரி. ஆஹா, தேவாக்கள் அருந்தக்கூடிய தேவ அமிர்தம் அல்லவா? இதை அசுரர்கள் பறித்து வைத்துக் கொண்டு தேவாதி தேவர்களுக்கு கொடுக்க மறுக்கின்றார்களே. இந்த தேவாக்கள் அமிர்தத்தை சாப்பிட்டால் என்று நல்லது, அசுரர்கள் சாப்பிட்டால் இந்த உலகம் தாங்காது. நாட்டிலே அதர்மம் தலை நோக்கும். அப்படியானால் இந்த அமிர்தம் அது எப்படியாவது நாம் சென்று அபகரிக்க வேண்டும். ஆனால் இந்த
அந்த ரூபத்தோடு சென்று அபகரிக்க முடியுமா? கொடுப்பானா கையில ரெண்டு காலை முடிச்சு தார் ரோட்ல நச்சுன்னு அடிச்சிருவான். இவனா இருந்தாலும் மயங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் இருந்தா தான் மயங்குவான். அப்படியானால் இந்த அசுரர்களையும் மயக்கும் தன்மையாக நாம் செல்ல வேண்டும். எப்படி மயக்குவது? பொதுவாக இந்த உலகத்தில் ஆடவர்கள் கண்டு மயங்க வேண்டுமானால் மூன்றே பொருள் இருக்கிறது. ஆண்கள் கண்டு மயங்கக்கூடிய மூன்றே பொருள். அது என்ன பொருள்? மூன்று பொருளும் தேவைப்படாது. ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஆடவன் மயங்குவதற்கு. என்னமா சொல்றீங்க? என்ன தெரியுமா? ஒன்று மது, ஒன்று சூது, ஒன்று மாது. அப்பா மதுன்னா என்னன்னு சொல்லு. மதுன்னா ரேஷன் கடையில கூட வரிசையில நின்று வீட்டம்மாக்கு அரிசி வாங்கி கொடுக்க மாட்டாவ. 12 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு 10 மணிக்கே வரிசையில போய் நின்றுகிட்டு ஒரு குவார்டர் போட்டான்னா அவனா இருப்பான். 1க்கு 2 போட்டானா இடுப்புல நடக்க வேட்டி தலைக்கு வந்துடும். 3 போயிட்டுனா வேலைக்குள்ள தலையும் கால் ரோட்லயும் கிடக்கும். பஸ்காரி ஏற்றினா தெரியாது, லாரிக்காரி ஏற்றினா தெரியாது. 4 குவார்டர் போட்டான்னா மாமியார் யாரு பொண்டாட்டி யாருன்னு வித்தியாசம் தெரியாது. அது தெரியும். நம்ம வீடா அடுத்த வீடான்னு தெரியாம அடுத்த வீட்டு செருவே முட்டிட்டு இருக்கோம். கூட ஒரு குவார்டர் போட்டானா கதவை தட்டுறேன்னு வியாப மரத்தை போய் தட்டிட்டு போயப்பல கதவை தோறப்பல கதவை தோற. அப்ப நம்ம மதுக்கு மயங்கியவர்களை வாழ்க்கையில திருத்தவே முடியாது. ஆனா மதுக்கு மயங்காத எங்களை போன்ற உத்தமர்கள் ஒரு சிலவங்க இருக்கதான் செய்யறாங்க. நிறைய பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக. அடுத்தது சூது. சூதுன்னு சொன்னா சீட்டாட்டம். இந்த சீட்டாடுறதுக்கு மயங்கிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, வீட்டை வித்துருவாங்க, மாட்டை வித்துருவாங்க, மனையை வித்துருவாங்க, கெட்டின பொண்டாட்டியை வச்சு சீட்டாடனாலும் ஆடி முடிச்சிருவாங்க. மகாபாரதத்திலே பாண்டவர்கள் 5 பேர் இருக்க பாஞ்சாலி திரௌபதியை வைத்து துரியோதனிடத்திலே சூதாடி நாடிழந்து நகரிழந்து மனைவியும் இழந்து கடைசியிலே காடைகதி என்று சென்றார்கள் தர்மநந்தன் மற்றும் 4 பேர்கள். ஆகையினால் சூதாட்டத்தில் முங்கியவர்களையும் வாழ்க்கையில திருத்தவே முடியாது. பேர்பட்ட சூதாட்டத்திற்கு மயங்காத ஆடவர்களும் இருக்கின்றனர். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மதுக்கு மயங்காதவர்களும் உண்டு, சூதுக்கு மயங்காதவர்களும் உண்டு. மாதை எனும் சொல்லுக்கு மங்கையருக்கு மயங்காத பெண்கள் ஆடவர்கள் உண்டா? சுடிதார கண்டா சுருண்டு விழுந்துடுறானோல, நைட்டி கண்டா நட்டமாவே நிக்கிறான், தாவணிய கண்டா தாவி தாவி ஓடுறான். அப்ப பெண்களுக்கு இப்ப பஸ்ல கூட பெண்களுக்கு இலவசம். ஆமா, ஆம்பளையால போனா அதுக்கு காசு. வீட்டுல கூட மாசந்தோறும் புருஷங்கார் கூட பணம் கொடுக்காரா இல்லையா, அவரு 1000 ரூபாய் எங்களுக்கு தந்துடுறாரு. பரவாயில்ல, கொடுத்து வச்சு ஆட்கள். அது இந்த பெண்களுக்கு அன்னைக்கு பஸ்ல போய்கிட்டு இருக்கேன் திருநெல்வேலிக்கு, ஒரு அம்மா ஃப்ரீயா தான் போறாங்க பஸ்ல. காலுக்கு மேல காலை போட்டு ஆட்டுறா, என் பேண்ட்ல காலு கிடந்து உரசுது. ஏமா காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து போறேன், கொஞ்சம் காலை நோட்டினா நான் எப்படியும் இருப்பேன் உனக்கு என்ன அப்படின்னு. மகளிர் உண்மையிலேயே பூலோகத்தில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அதிக சக்தி படைத்தது யாருன்னா பெண்ணுதான், அடுத்ததுதான். ஆகையினாலே பெண்ணுக்கு மயங்காத ஆடவர்கள் எங்கும் இல்லை. நாம் ஒரு பெண்ணாகவே சமைந்து சென்றமை ஆனால் இந்த அபர்தவதை அபகரித்து விடலாம். கண்டிப்பாக. அப்படி என் பெருமாள் எப்படி ஒரு கோலம் கொண்டு வருகிறார் பாருங்கள். ஒரு மோகினி போல் வடிவம் கொண்டார் மன்னி